கண்ணு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா? ஆளு வளர்ந்தா மட்டும் பத்தாது, அறிவு வளரணும். மூளை இருக்கா முட்டா பையல, அறிவு கிட்ட பையல. நல்லா கேளு சாந்தி. சூர் இருக்க உனக்கு, சொன்ன இருக்க உனக்கு, மாடு இருக்க உனக்கு, அது இருக்க, இது இருக்க, உள்ள இருக்க, வெளிய இருக்க, ரெண்டு பேரும் இருக்க, படுத்துருக்க, குந்திருக்க, அறிவு கிட்ட முண்டா ஆப்ரே கண்ட இருக்குது. சாந்தி என்ன ரத்த கொதிப்பா? ஏய் ஏய் ஏன் அப்படி கிடந்து கத்துற? ஏமா இந்த பாட்டு எந்த படத்துலமா? துப்பாக்கி துப்பாக்கில படத்துல வருது. துப்பாக்கி தர்மா ஒரு ஆம்பளை வந்தா ஆம்பளை அடக்கமா பசங்க கத்துக்க. யார் ஆம்பளை? எங்க ஆம்பளை? நீ வாடிக்கு அறிவு ஆம்பளை. என்ன வாதன 9 நிமிஷம் மரியாதை தெரியுது உனக்கு? பொளந்துடைய பொளந்து. ஒரு ஆம்பளை வந்தா ஆம்பளை அடக்கமா பசங்க கத்துக்கமா? ஓ கோரே வார்த்தை அளந்து பேசு, ரொம்ப இழுத்து வச்சு அர்த்தம் பண்ண தெரிஞ்சுக்க. கொட்டை தெரிச்சு பேரு தெரிஞ்சுக்க. தாம கட்ட சொன்னே தப்பு நினைக்க. கொட்டை தெரிச்சு பேருமா? என்னது? தர்தா தாம கட்ட சொல்லுப்பா. வந்தா ஒரு ஆம்பளை கையில அடிக்கிறேன், கால் என்ன மாதிரி கொட்டை தெரிச்சு பாருங்கடா. தாம மரியாதை பாத்து. உனக்கு இருக்கா இல்லையா? என்னது? தாவம் கூட இருக்கானே உனக்கு தெரியல, கண்ணாடி ஏமாத்துறீங்க. ஒரு ஆம்பளை வந்தா ஆம்பளை கிட்ட வந்து அடக்க பேச கத்துக்க. முதல்ல பொம்பளைட்ட அடக்க உடக்க இருக்கா பாத்துக்க. எப்பவுமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது ஆம்பளை நாங்க தான். எப்பவுமே ஆண்களுக்கு மரியாதை கொடுக்குறது நாங்க தான். எந்த இடத்துல நீ பெண்கள் ஆண்களுக்கு மரியாதை கொடுத்த? நீ எந்த இடத்துல மரியாதை கொடுத்திருக்க நீ சொல்லு. பொட்டி கலங்கி போயிரும் பாத்துக்க. நான் போட்டேன்னு வச்சுக்க. தெரிச்சு உனக்கு போட்டேன்னா போஸ்ட் ஆபீஸ் ரெண்டா கிழிஞ்சு வரும் பாத்துக்க. நான் போடுற போட்ல ஒரு டப்பா டான்ஸ் ஆடுவே. நான் போட்டேன்னா உனக்கு மூத்தற சிறுடு 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 விட்டு போயிரும் பாத்துக்க. குடுக்குற குடும்பல குடும்பமே குண்டே நட்டு நிக்க. உனக்கு போடுற ஓட்ல ஆப்பாயில் தெரிச்சு போயிரும் பாத்துக்க. சித்தாடகல்லி விறகடிக்க போனால கத்தால முள்ளு கொத்தாட குத்துஞ்சா அந்த மாதிரி ஓங்கத. என்ன எப்படி இருக்கு? சித்தாடகல்லி விறகடிக்க போனால கத்தால முள்ளு கொத்தாட குத்துஞ்சா. கிண்டில தெரியுதா குரங்கு? நீ முதல்ல இறங்கி போ. எங்கடா தொலை? என்ன கோயில கடக மத்தியில போட்டு தும்ங்க. ஐயோ போஸ்ட் ஆபீஸ்ல நானா களத்துல இருக்குமா கெண்ட வாய முறிய நல்லா அப்புறம் ஏதாவது சொல்லி முடிய பாத்துக்க. வெத்தல கடக கிண்ணில போட்டு தும்ங்க. ஐயோ சுருக்கு பையலனா. என்ன பையல? சுருக்கு பையல. தர்மா ஒரு ஆம்பளை வந்து ஆம்பளை அடக்கமா பேச கத்துக்க. அடக்கமா தான் பேசிக்கிறேன். நிறைய தாய்மார்கள் வந்து நாடகம் பேசுறாங்க, அதனால மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அண்ணன்மார்கள், தம்பிமார்கள், மாமன்மார்கள், மச்சான்மார்கள், அத்தான்மார்கள் அனைவரும் பார்க்கின்றார்கள். என்னது அண்ணன்மார்? வாயை அடக்கி பேசுங்கள். அண்ணன்மாரு மச்சான்மாரு அதுகளுக்கு எல்லாம் எங்கடா இருக்கு மாறு? மரியாதையா? மரியாதை மக்கு. இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியே, நான் ஏன் தெரியுமா பொறுமையா நிக்கிறேன்? எப்போதுமே பொறுமையின் பொக்கிஷம் ஆண்கள் தான். பொறுமையின் பொக்கிஷமே நாங்க தான். இவ்வளவு பேச்சு பேசுறல பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை தான். நான் சொல்றேன் பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறது ஆம்பளை தான். ஆண்களுக்கு மரியாதை கொடுக்குறது பொம்பளை தான். எந்த இடத்துல நீங்க மரியாதை கொடுத்தீங்க? எல்லா வகையில நீங்க எந்த வகையில கொடுக்குறீங்க? சரி இப்ப நான் சின்ன வச்சு கேக்குறேன். இங்க எவ்வளவு ஆண்கள் உட்கார்ந்திருக்கீங்க? ஆம்பளை வயசுக்கு வந்து எந்த உள்ளியா சடங்கு வச்சிருக்காங்களா? சொல்லுங்க தலைவா. வைக்கல. உனக்கு வைக்க மாட்டாங்கடா. அப்ப இவன் அதுக்குள்ளே வைக்கலையா? உனக்கு வைக்கிறா இருந்தா உனக்கு வேட்டுதான் வைக்கல, பொழந்துடைய பொழந்து. தலைவா சொல்லுங்க, யாரா வயசுக்கு வந்து சடங்கு வச்சிருக்காங்களா? இல்ல. பெண்கள் நீங்க வயசுக்கு வந்தா நாங்க சடங்கு வைக்கிறோம். அந்த இடத்துல யாரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கறது? நாங்க. உங்களை கஷ்டப்பட்டு நாங்க மாசமாக்குறோம். உனக்கு வளகாப்பு போடுறாங்க, எங்களுக்கு யாராவது பித்தளை காப்பா தூக்கி மாட்டாங்களா? இல்ல. உனக்கு பிள்ளை பத்தா அந்த கவர்மெண்ட் எவ்வளவு பணம் கொடுக்குது? 12,000 ரூபாய். பிள்ளை பக்கற உனக்கு இந்த கவர்மெண்ட் 18,000 22,000 கொடுக்குது. அதுக்கு கஷ்டப்பட்டு ஆம்பளை நாங்க மங்கார் உழைக்கிறோமே, எங்களுக்கு ஒரு 150 ரூபாய் சரக்கு அடிக்க கொடுக்குறாங்க. குடுப்பாங்கயா? நமக்கும் குடுப்பாங்கயா? குடுக்குறாங்க. எவ்வளவு? இங்க பாரு உனக்கு ஆலிச்சு குடுக்குறாங்க. அது என்னங்க? 3000 குடுக்குறாங்க, 3000 பணம் குடுக்குறாங்க. இது பார்த்தா உனக்கு ஆப்பிள் இந்த 3000 ரூபாய் பணம் இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்றதுல குடுக்குறாங்க. அந்த ஆப்பிள் ஆரஞ்சல எதுக்குமா? ரத்த ஊறதுக்கு தான். இத புடிச்சு அறுத்ததுக்கு அப்புறம் ரத்த ஊறுனா என்ன? சரி தெரியாம தான் கேக்குறேன். உன்னை நாங்க என்ன வயசுக்கு வராதன்னு சொன்னோமா? இல்ல உனக்கு சடங்கு சுத்த மாட்டோம்னு சொன்னோமா? இல்ல உன்னை புள்ள பேரு புள்ள பக்கரியாவா? உனக்கு வளைகாப்பு வைக்கிறோம். கை கொடு. பெண்ண கேட்ட என்னைய பார்த்து வயசுக்கு வந்து புள்ள பக்கரியான்னு கேட்டியல். வயசுக்கு அப்புறம் ஆம்பளை வயசுக்கு வர மாதிரி லூஸ் பண்ணி நீ மாசமாக்குற. இல்ல தெரியாம என்ன ஆம்பளை நாங்க வயசுக்கு வந்தோம்னா எங்களுக்கு சடங்கு சுத்துறாங்க. உனக்கு என்னத்துக்கு சுத்தணும்? உங்களுக்கு நீ தான் சுத்துற, ஊர சுத்துற. எங்க பொம்பளை பிள்ளை நிக்க அத போய் சுத்துற. ஒயின் ஷாப் எங்க நிக்க அங்க சுத்துற. அப்புறம் என்னத்துக்கு நாங்க ஒண்ணே சுத்தணும்? ஒயின் ஷாப்பை பத்தி நப்பா பேசாத. ஏன் அப்படியே பேசுவேன்? இப்ப நான் ஒரு விஷயம் கேக்குறேன். இப்ப என்ன சொன்ன? நீ மாசமாகுன்னு சொன்னல. உன்னை கஷ்டப்பட்டு ஆம்பளை நாங்க மாசமாக்குற, நீ மாசமாகுற. என்ன நீ ஒரு வாட்டி மாசமாக்கு, நான் மாசமாக்குறேன். ஓகே நிப்ப அவசரப்படாத. ஏய் நான் செய்ய துள்ளதுடா. மாசமாக்குவா. என்ன துள்ள வரீங்க? டேய் டேய் அட டேய் துள்ள வரீங்க ஆடுடா. உடனே மாசம். ஏய் படுக்கற பாரு மிதி. அட கால வலிக்குமா? இங்க பாரு. மிதிமா. வந்து எவ்வளவு நேரம் படுத்து போறியா? மாசமாக்குற சரி. கர்ப்ப பை இருக்கா உனக்கு? இருமா. இப்ப நான் படுத்திருந்தல்ல, நீ மாசமாக்க முடியல. இதே நீ படுத்து என்ன மாசமாக்க சொல்லு, உடனே மாசமாக்கி காட்டுவேன். அதான் ஆம்பளை சிங்கம் தெரியுமா? அப்படியே. ஆமாமா. உனக்கு கர்ப்ப பை இருக்கா? எனக்கு கர்ப்ப பையில சுருக்கு பை இருக்கு. சுருக்கு பை வச்சு என்ன பண்றது? கொண்டே வச்சிட்டு வீசுங்க. அட ஆமா, ஏன் கர்ப்ப பை இருந்தா சுமக்க முடியுமா? கர்ப்ப இருந்தா சுமக்க முடியும். நான் ஏதோ ஒரு பையில சுமக்குறேன். சரி. வேற என்ன கேக்குற? எப்படி பெப்ப? எதுல? எப்படி பெப்ப? எந்த வழியா பெப்ப? தெரியாம தான் கேக்குறேன். வழியில புள்ள வந்ததெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி
இப்பெல்லாம் புள்ள எப்படி தெரியுமா பிறக்குது? எப்படி? எப்ப நீங்க மாசம் ஆகுறீங்களோ அப்பவே டாக்டர் முடிவு பண்ணிடுவான். ரைட், நம்மள்ட்ட ஒரு டிக்கெட் சிக்கிருச்சு. எப்படியா என்னண்ணே அது வேற மாசமானதுன்னு இந்த மாசம்ல இப்ப இறக்க முடியாது. ஏமா இவ்வளவு நீங்க சொல்றீங்கல்ல, சரி எதுல விட்டேன்னு தெரியல. கடைசியில உங்களை கொண்டு ஆஸ்பத்திரி சேர்க்கணும் வச்சுக்க. முத மாசம் கர்ப்பமாகி கொண்டு ஆஸ்பத்திரி சேர்க்கும் போது அங்க டாக்டர் முடிவு பண்ணிடுவேன் நம்ம எப்படி இந்த புள்ளைய வச்சு மாடி வீடு கட்டிடலாம்னு. நீ முத மாசம் செக்அப் போகும்போது பில்லர் போட்டு ஆரம்பிப்பேன். நீ புள்ள வெத்ததுக்குள்ள அவன் ஸ்லாப் போட்டு முடி குடி போயிடுவான் வீட்டை. என்ன காரணம்? இந்த 9வது மாசம் டாக்டர் சொல்லுவான் பாத்திருக்கியா? ஆத்தி உங்க புள்ள தண்ணிக்குள்ள கிடக்கு, உள்ள கொடி சுத்தி இருக்கவனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? புருஷன் தெருவுல தெரிய போறான்னு அர்த்தம். சரி 2 லட்சம் செலவு நாங்க புள்ள வைக்கிறோம் யூஸ் பண்ணிட்டேன். நீ பெக்கற சரி ஒத்துக்கற, நீ பெக்கற எப்படி பெத்துக்கறன்னு வெச்சுக்க. எப்படி பால் குடுப்ப? என்னது? எப்படியா பால் குடுப்ப? நல்லா கேக்குறியே, கேக்குறீங்களா? நீ அங்க இருந்து கூட்டி வந்து கேட்க சொல்லி இருக்கற. இங்க வாப்பா. என்னடா கேட்டதங்க? எப்படி பால் குடுப்ப? தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்ச கேளு. அந்த காலத்துல எங்க ஆத்தாக்க பால் கொடுத்துச்சு. எப்படி தெரியுமா? நாளெல்லாம் 5 வயசு வரைக்கும் எங்க ஆத்தா கிட்ட பால் குடிச்சிருக்கேன். எங்க அம்மா பாத்துச்சு, இவன் தாயில நம்மள கொண்டாலும் கொண்டு விடுவானே எங்க ஒண்டி அப்பத்தா வீட்டுல விட்டு வந்துருச்சு. இப்போ தான் பொம்பளை மொழிய பால் குடிக்க லூசு முண்டல 2 மாசம் நீ பால் குடுக்கறதே பெரும் விஷயமா இருக்கு. அதுக்குள்ள புருஷன் பீடிங் பாட்டில் வாங்கி அதுல பாலை ஊத்தி சொருகி விட்டுறேன் வாயில. என்னைக்கு அந்த பாட்டில நீ வாயில சொருகுனியோ அந்த பாட்டில மறக்க கூடாது. நாங்க சரக்கு பாட்டில வாயில சொருகிட்டு திரியறோம். யோ அது என்னன்னா அப்ப உள்ளவங்க எல்லாம் விவசாயம் பார்த்தாங்க. நம்ம அண்ணன்மார் தம்பிமார் அப்பாக்கமார் தாத்தாக்கமார் இருக்காங்க பாரு, அவங்க எல்லாம் எவ்வளவு பெருசு தெரியுமா? அவளுக்குலாம் இப்ப பெருசா இருந்துச்சுன்னா கம்ப குழு காப்ப குழு சாட்டாங்க பெருசா இருந்துச்சு. இப்ப பாஸ்ட் புட்டா திங்கறாங்க, பாஸ்டா உள்ள ஓடி போயிரு. மீசை சொன்னே எவ்வளவு பெரிய மீசை வச்சுக்கிட்டு காலையில தூக்கி வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஏர்கல வேட்டியதா வேட்டியா வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஏர்கல தூக்கி தலையில வச்சுக்கிட்டு. ஏய் ஏர்கல தூக்கி தலையில வச்சுக்கிட்டா எந்த ஊர்ல ஏர்கல தூக்கி ஏப்பா தோல்ல வச்சுக்கிட்டு தலையில மாட்டை ஓட்டிக்கிட்டு போவாங்க வயலுக்கு விவசாயம் பண்ணுவாங்க. இயற்கையில வளர்த்தி கம்மியா இருந்துச்சு. பேசுங்க சரி வளர்த்தி கம்மியா இருந்தாங்கன்னா மேனி குத்தும். ஓஹோ அதனால தலையில வச்சிட்டு போறதும் உண்டு. நீ அதையும் பாத்துருக்க. விவசாயம் பார்த்தாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு சத்தா இருந்தாங்க. பெண்ணை நீ தூங்கி எந்திரிச்சா ஒயின் ஷாப் போயிடுற, நாங்க கடையில கிடக்கிற பொருளை வாங்கி சாப்பிடுறோம். அப்புறம் எப்படி சத்து வரும்? இருமா ஒயின் ஷாப் போறீங்களா? நீ கெட்டவன் பேசுறியா? முதல்ல நீ குடியாரன்னு சொல்லாத. குடியாரன் அப்பதான் சொல்லுவேன். குடியார பயல எங்களுக்கு கவர்மெண்ட் பேர் வச்சிருக்கு. என்னன்னு? எங்களுக்கு வந்து மது பிரியர்கள் அப்படின்னு கவர்மெண்ட் பேர் வச்சிருக்கு. இவன் பெரிய பேர். குடியாரன் எப்பவுமே தப்பா பேசாதம்மா. ஏன் தெரியுமா சொல்றேன்? குடியாரன் கெட்டவனே கிடையாது. குடியாரன் நீ கெட்டவன் நினைச்சுக்கிட்டு இருக்க. குடியாரன் என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். எப்படி சொல்ற? குடிக்கிறவன் கெட்டவன் இல்ல, குடிக்காம அடுத்தவன் குடியா கெடுக்கிறான் பாத்தியா, அவன் தான் கெட்டவன். குடியாரன் என்னைக்குமே நல்லவனா தான் இருப்பேன். குடிப்பேன் அலம்பல் பண்ணுவான் போய் படுத்துருவான். குடிக்காம அவன் எப்படி குடிக்கிறான், இவன் குடிக்கிற கெடுப்பிடுவான் தெரியாம பாத்தியா? குடிச்சுட்டு அலம்பல் பொரியா போய் படுத்துறான்னு சொல்றியா? குடும்பத்தை யார் பாக்குறது? இவ்வளவு பேசுறியே. ஆம்பளை நாங்க குடிக்க காரணம் யார் தெரியுமா? பொம்பளை நீங்க தான். நாங்க சின்ன பிள்ளை இருக்கும்போது பெண்கள் நீங்க எங்களை குளிப்பாட்டி கொஞ்சோண்டு பவுடர் எடுத்து இங்க நடிச்சு, அப்புறம் கொஞ்சம் பவுடர் எடுத்து இங்க நடிச்சு, கடைசியில கொஞ்சோண்டு பவுடர் எடுத்து இங்க நடிச்சு விட்டுப்புட்டு கீழே அடிச்சு என் சுஞ்சு மணி அப்படி சின்ன பிள்ளை கும்பிடுறிய. ஆமாவா இல்லையா? சின்ன பிள்ளை இருக்கும்போது பிடிச்சு கும்பிடுறிய. நாங்க ஒரு நாளைக்கு தண்ணியா போட்டு கும்பிடுற எங்களை தூக்கி அந்த குளிப்பாட்டி கொஞ்சம் ஒரு 4 கிலோ பவுடர் எடுத்து அடிச்சு விட்டுப்புட்டு எங்க சுஞ்சு மணியில பிடிச்சி ஆட்டி பாரு. எதுக்கு? அறுத்து பேசுறதுக்கா? முழந்து ஏம்மா ஆம்பளை என்ன செஞ்சாலும் சரி, பெண்களுக்கு அது நிகரா எப்போதுமே வர முடியாது. என்ன இருந்தாலும் ஆம்பளை தான், பொம்பளை தான். பொம்பளை தான் ஆம்பளை தெரிஞ்சுக்க முதல்ல. அப்படி சொல்லணும். மொத்தமா கையெழுக்க அவர் கையெழுக்கான்னு பாக்குறியா? நீ சொல்லியா பண்ணாடையா? ஆனா உண்மையில சொல்ல கை குடுறா தங்கா, நீ போற ரொம்ப மசிலோட உருப்படாது. இல்ல இங்க வந்தவனே அந்த வெளி வெளுக்கிறேன், வீட்டுக்காரன் என்ன வெளி வெளுத்திருப்ப தெரியாம தான் கேக்குறேன். அம்மா எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. நீங்க இந்த இடத்துல என்னடா யாரு கூப்பிட்டாலும் போவா அவருக்கு? இங்க வாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க இந்த இடத்துல என்ன மேல தொங்குறது வேணுமா? இந்த இடத்துல நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க? அது வேணும் எனக்கு. அது வேணுமா? கால் அவுத்தர. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க? உங்க வியாபாரத்தை சாப்பிடுங்க. சொல்லுங்க. அப்படியே தவினா அப்படியே வந்து திங்க போறேன். என்ன வியாபாரம் பண்றேன்னு சொன்னீங்க? மாம்பழம் வியாபாரம் பாக்குறீங்க. உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க மாம்பழம் வியாபாரம் பண்றீங்க. உங்க மாம்பழத்தை வித்து கொடுக்க. ஆமா உண்மையை சொல்லவா? உன் வளத்துக்கு நான் பேசுறேன் எப்படி தெரியுமா பேசணும்? உன் வளத்துக்கு பேசுறேன் சேர் போட்டு பேச வேண்டியதா?
ஜோடி போடுறதா சரியா இருக்கா இதுக்கு மட்டும் மண்டே வேக மாட்டீங்க ஏம்மா என்ன இவன் கூட சேர்ந்து நானே யார மகளாம் இருக்கேன் பாரு. யாரத பாப்போமா பாப்போம் டாடி அடி தாவணி போட்ட உள்ள தாவணி போட்ட உள்ள தங்க நட உள்ள உள்ள தங்க நிற கொண்ட உள்ள வர தை மாசம் பொரியட்டுண்டி தை மாசம் பொறக்கட்டண்டி வர வைகாசி முடியட்டுண்டி ஓஹோ நீ மெல்ல மெல்ல போடு ஒன்னும் அவசரம் இல்ல நீ போடு நீ வாடி வாயில விட்டு ஆடி போட்டு போயிடாம நீ போடுப்பா தை மாதம் பொறக்கட்டண்டி உனக்கு தாலி வந்து சென்று வாரே தாய் மாமே மகளே ஏன் தாய் மாமே மகளே நீ தளர்ச்சியான கொடிய தாவணி போட்ட உள்ள தங்க நட உள்ள உள்ள தாவணி போட்ட உள்ள தங்க நிற கொண்ட உள்ள தாவணி போட்ட உள்ள தங்க நட உள்ள உள்ள தாலி ஒன்று கொண்டு வார தாய் மாமே மகளே என் தளர்ச்சியான கொடியே தாய் மாமே மகளே என் தளர்ச்சியான கொடியே பந்த போச்சா எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டிருக்காங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த பல்பை கழட்டி இருக்கா எதுக்கு மண்டி உடைச்சல் உடைச்சு ஏமா நீ பல்பை உடைச்சிருப்பாங்க இந்த பாட்டு உனக்கு பிடிக்கலையா பிடிக்கல வேற உனக்கா புதுசா ஒரு பாட்டு பாருங்க கிரியா புதுசா பாடு அண்ணன பாத்தியா அப்பாட்ட கேட்டியா உன்னைய ஓ ஓ ஓ ஓ அந்த பிள்ளை இது ரெடியா பிடிக்கல. இருக்கு தாரு நீ என்ன பாடுற அந்த பிள்ளை குறைஞ்சிக்கிட்டு இருக்கா இந்த பாட்டு இப்படியா மாறுறது உனக்கு யாரு சொல்லி கொடுத்தீங்க முதல்ல இந்த பாட்டு எப்படி ஆடுறது தெரியுமா திரும்ப இப்படி அப்படி நான் சரியா- அண்ணன பாத்தியா இந்த வரேன் இந்த. இப்படி நிக்கிறீங்களா உன் வேகத்தடைய மேல ஏத்து இப்படி ஏத்த கூடாதுமா நம்ம அவனுக்கு எட்டல திரும்ப அப்படி நில்லு. அப்படி அப்படி ஐயோ குனியா என்ன இங்க என்ன தீர்த்த விஷயமா நடந்துகிட்டு இருக்கு தாரு திரும்ப இங்க அப்படியே கீழே குனி. உன்னை தப்பாவே யூஸ் இன்னும் பண்ணிருக்காங்க கொஞ்சம் கீழே. இன்னும் கொஞ்சம் அட இருங்க ரெடி பண்றக்குள்ள என்ன பண்ற ஏண்டா டேய் சரி என்னப்பா என் மருமக இப்படி பழகி இருக்கா உன்னைய அம்மா அப்படியே மெல்ல மெல்ல பண்ணி கீழே அப்படியே கீழே குமிய இன்னும் கொஞ்சம் இன்னும் இந்த பாட்டுக்கு இங்க இரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இப்ப நடிப்பேன் நான் சொல்லி காட்டுறேன் பந்தா இருக்கா இப்படி இருக்கா உனக்கு காட்டுறேன் பாரு இப்படி இருக்கா இத டக்குனு இப்படி ஏத்தி வரணும் அண்ணன்ன பாத்தியா அப்பாட்ட இப்படி இதெல்லாம் ஆடுனா வெளிநாட்டு ஆட்டம் இதுக்கு தான் இப்படி சீன போட்டியா இந்த பாட்டு மட்டும் ஆடணும்னு வச்சுக்க ஆ. 1 கோடி ரூபாய் சும்மா இல்ல ஆ. 1 கோடி என்னப்பா கொட்டு இந்த ஒரு பாட்டு இன்னொரு பாட்டு பாருங்க கிரியா என்ன பாட்டு? அருமையான பாட்டு இன்னொரு பாடு பாட்டு பாடு 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 பணத்துக்காக ஆசைப்பட்டு அவங்கிட்ட போனியே நான் பணக்காரன் இல்லன்னு தெரிஞ்சு இவங்கிட்ட போனியே பணத்துக்காக ஆசைப்பட்டு அவங்கிட்ட போனியே நீ பணக்காரன் இல்லன்னு தெரிஞ்சு இவங்கிட்ட போனியே நான் சீ 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 சீரனோ நீ சீரனோ நீ சீரனோ நீ என்னப்பா பிச்சு போட வச்சு ராஸ்கல் நல்லா தானே முதல்ல போய்கிட்டு இருக்கு அதானே அதுவும் பாட்டுல அந்த பாட்டுல சாய்ந்த இந்த பாட்டு கூட பிடிக்கல இது வேண்டாம் ஏப்பா இந்த பாட்டு நீ யாருமே வாசிக்க வேணாம் இப்ப என் செல்லக்குடிய கொடுப்பாங்க கோரஸ் வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா என்ன மசுருக்கு பொழந்துடைய பொழந்து எவ்வளவு வேகமாச்சு பத்தியா நக்கவான் ஏன்டா நாட இரு வளைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டும் எதுவும் கிடைக்கலன்னா தம்பி ஆசைப்படுறாங்களா போயிட்டு வா ஒன்னே தான் கூப்பிடுறாங்க இப்போ நான் பப்புனேஷன் மட்டும் இந்த ஒரு வேலை மச்சான்டா நம்ம மண்ணல அந்த புள்ள போயிட்டு தேஞ்சு போய் வந்து மன்னாரு நான் மன்னாரு மகிமையுள்ள மன்னாரு உங்க அத்தா என்ன சொன்னாரு ஆத்தங்கர ஓரமா உட்காத்து நண்டு முடிக்க சொன்னாரு ரகிட 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 தில்லாலே ரகிட ரகிட தில்லாலே ரகிட 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 தில்லாலே ரகிட ரகிட தில்லாலே கரமேல நடக்காத மண்டல பிரமா அந்த கொண்ட வச்சிரமா என்னப்பா பாடுங்க ஏண்டா தலைய கீழே கவுட்டுக்கிட்டே அடிக்கிறீங்களே அவன் என்ன பாடுறாங்க என்ன பாடுனே பாட்டு நல்லா கேளுங்க கரமேல நடக்காத மண்டபத்திரமா இல்லன்னா கொண்ட கொண்ட இது மட்டும் உங்களுக்கு நல்லா புரியுமே இந்த சிரிக்கிறமுள்ள யாரு நினைக்கிறீங்க யாரு இவங்கெல்லாம் மதுரை கலெக்டர் வருங்காலத்துல ஓ இதை எவன் கலெக்டர் தெரியுதானா அவன் தான் கலெக்டர் ஆவேன் பலே 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 அதுல இந்த சிரிக்காம உட்கார்ந்து மத்தியா அவன் யார் தெரியுதா இவெல்லாம் மிலிட்டரி ஆபீசர் போய் இப்படியே நிப்பாங்க தூக்கி பிடிச்ச ஆக்கல நல்லா இது மாதிரி அப்பா எந்த பாட்டுல விட்டேன்னு தெரியல கடைசி என்ன பாட்டு மண்ட பத்திரமா சரி விடுங்க நேசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவோ மேல விதைச்ச பாசோ நிழலோ பின்னாடி போகும் சாந்தி ஓடனப்போ என்னோடு
சேர்ந்தே வாழும் நெசமா நான் செஞ்ச பாவம் முழுசாவும் மேல விளைச்சே பாசம் நிழலும் பின்னாடி போகும் உடனப்பும் என்னோட சேர்ந்தே வாழும் நெசமா அது நெசமா இது நெசந்தா அது நெசந்தா போடா கீழே போடா யாரா அவன் ஏண்டா சாந்தியை வர சொல்லு சாந்தியை வர சொல்லு என்னடா இதுக்கு மேல ஆப்பிரிக்கா தம்பி இது அமெரிக்கா இது எந்த நாடுனே தெரியலையேடா லண்டன் என்னம்மா லண்டன் வரை போயிட்டியாச்சா புடிங்க என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமாக இருப்பேன் உயிர் இருக்க வேணும் வேணும் உல்லாசமாக இருப்பேன் மைக்குடா மைக்குடா குத்துறேன்டா இன்னைக்கு ஒண்ணு குத்தி இந்த புள்ளைய உடைக்கிற அந்த மைக் என்னமாமா அந்த நல்ல உன் மைக்கு எந்த பாதிப்பு ஏன் மைக்கு தான் அடி விடும் பயப்படாத வயர் நல்லா சரி மயில் எதுல விட்டேனே தெரியல கடைசியில வாயில விட்டானே எவன்டாவே இப்ப இங்க நம்மளோட முன்னேறிட்டாங்கப்பா எதுவும் பேஸ்புக்ல எதுவும் போட்டு விட்டுருக்கியா எதுல எதப்பா இந்த வாயில விட்டானே இந்த அப்புறம் எல்லாம் இங்க சொல்றாங்க இது எனக்கு ஒரு பொழப்பு பாட்டி என் கருத்த புள்ள நாளாக ஒரு கவல்ல பாடி என் கருத்த புள்ள ரொம்ப நாளாக ஒரு கவல்ல வண்டவோர வள்ளி ஒன்பதில சொல்லிட்டு போடி அள்ளி பல கல்லின வண்டவோர வள்ளி ஒன்பதில கலையில சொல்லிட்டு போடி பாட்டி வாடி 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 என் கருத்த புள்ள ரொம்ப நாளாக ஒரு கவல்ல மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுது எப்போ வர போற நீ எப்போ வர போற பாம்பானி முத்தம் தர போற எப்போ வர போற நீ எப்போ வர போற பட்டுத்தல பாம்பானி முத்தம் தர போற இதுக்கு தாண்டா 3000 ரூபாய் இதுக்கு தான் 3000 அப்புறம் மற்ற வைக்கலாம் என்னப்பா மற்ற வைக்கலாம் இன்னும் 3000 மொத்தம் 6000மா மொத்தம் எத்தனை ஆயிரம்னே தெரியல எதுக்குயா ஏட்டி ஏறிக்கிட்டே போகுது எப்பத்தான் ரேட்ட முடிப்பேன் எதை விட்டேனதில்ல கடைசியில மல்லிகைப்பூ வச்சு அதுதானே விட்ட வாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பு ஊட்டியிலே வாங்கினது வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி சாந்தி வலிக்குது மனசு வலிக்குதைய மனசே கோபப்படாம கோழிக்கடி கோபப்படாம வாங்கிக்கடி கோபப்படாம வாங்கிக்கடி என் கிளிய என் ரதிய ராசாத்தி வாடி உள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசாப்பு ஊட்டியில வாங்கினது பார்க்க மாட்டேன்னு சொல்லாதடி அடி வலிக்கிறைய மனசு படாம வாங்கிக்கடி என் கிளிய என் ரதிய ராசாத்தி என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் அந்த புள்ள அதுக்கு ஆசைப்படுவோம் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருக்க வேணும் மாட்டுனாரு ஒருத்தரு அதை காப்பாத்தன்னு கத்தரு ஆனா எப்படிப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் வாட்சி போட்டு என் பாட்டுக்கு வாசிக்கிறேன் பத்தியெல்லாம் அதை நினைச்சா தானே எனக்கு வைத்திருச்சல அப்பா அப்படி சொல்லாத ஏன் தேர்தல்ல சுழி சேரணும் நாளைக்கு ஜெண்டா என்னப்பா இந்த பாட்டு கேட்ட இல்லையா
இன்னொரு பாட்டு இந்த மாதிரியா மலம பித்தா பித்தாகே மலம பித்தா பித்தாகே. இந்த நல்ல பாட்டுலாம் பாடும்போது இந்த மண்டை ஒண்ணு கூட ஆடல. இந்த மாதிரி பாட்டு பாடினா வெள்ள புடுக்கு புடுக்குன்னு ஆடிக்கிட்டு கிடக்கு. பொள்ளந்து உடைய முழந்து ஏதான் சொல்லிட்டு இருக்கா வந்ததுல இருந்து. அப்போது பார்த்த புள்ளே இப்ப அடையாளம் தெரியவில்லை. அப்போது பார்த்த புள்ளே இப்ப அடையாளம் தெரியவில்லை. என்னவோ பண்ணுடா என்னவோ பண்ணுடா என் மனச கிள்ளுடா என் போத தெரியவில்லை. அது என்னன்னு தெரியவில்லை. அது என் போத தெரியவில்லை. அது என்னன்னு புரியவில்லை. அப்போது பார்த்த புள்ளே எனக்கு அடையாளம் தெரியவில்லை. என்னவோ பண்ணுடா. இப்படியே போட்டா சுத்தப்பட்டு வராது. நாளே நாள் போடாத தனித்தனியா போட்டணும். இது போல பல்லாக்கு குதிரையில பவுடி வரை மீனாட்சி பாண்டியரு சத்தனிடம் பாசமற்ற ராசாத்தி. உருவம் சின்ன உருவம். பல்லாக்கு குதிரையில பவனி வர மீனாட்சி பவனி வர மீனாட்சி. அடவ காட்டு யோசிப்பாக்கலாம் இல்ல யோசிச்சுட்டு உட்கார வைக்கலாம். பாத்தியா அவன் எதுக்காக உட்கார்ந்து யோசிப்பாக்கலாம். உட்கார்ந்து யோசிப்பாங்களா இவங்க யோசிச்சுக்கிட்டு உட்காருவாங்களா. உட்கார்ந்து யோசிப்பாங்களா இவங்க யோசிச்சுக்கிட்டு உட்காருவாங்களா. கையே தட்டினாத்தான் ஒரு ஆட்ட முடிவுலையும் உங்களுக்கு தான் ஆடிக்கிட்டு இருக்கேன். ஆடுறது பிடிச்சிருந்தா நல்லா கை தட்டி ஆரவாரம் பண்ணுங்க. யார் நீங்க அப்படியே கை தட்டலன்னா நாங்கள் டப்புன்னு காதல் பண்ணிட்டு உள்ள போய் நாங்கள் காதல் பண்ண ஆரம்பிச்சோம். உன் காடு கண்டா இதையும் நீ என்ன வேணாலும் செய்ய சொல்லுவப்பா. எல்லாம் அல்ல இறைவா மனசுக்கு நிறைவா எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திடடா. உன்னையை ஏப்பா என்னையும் ஏப்பா யார் அந்த மனசை கண்டுபிடிடா. எல்லாம் அல்ல இறைவா மனசுக்கு நிறைவா எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திடடா. உன்னையும் ஏப்பா என்னையும் ஏப்பா யார் அந்த மனசை கண்டுபிடிடா. நல்ல வேளை மேடையை தாண்டி அங்கிட்டு தாண்டிடாது. வெள்ள குதிரையில ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. வெள்ள குதிரையில ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே. எல்லையில் போய் வந்த ஐயனாரே எல்லையில் வந்த ஐயனாரே.
இடத்த க்ளோஸ் பண்ண பொழுதுடைய பொழுது நீ யாருக்கு வந்தியல்ல என்ன பண்ண போறேன்னா அண்ணே சின்ன அண்ணே நான் எது செய்ய போறேனோ அண்ணே சின்ன அண்ணே தாண்டாரமா இந்த கம்ப தாண்டாரமா மகன் வரத்துக்கார மாங்காய்க்கு சொந்தக்கார மாரியப்ப என்ன கட்டிக்கோ இல்லைக்கு நான் மாமரத்துல போய் கட்டிக்கோ மரத்துக்கார மாங்காய்க்கு சொந்தக்கார தங்க மரத்துக்கார தேங்காய்க்கு சொந்தக்கார தங்க மரத்துக்கார தேங்காய்க்கு சொந்தக்கார மாரியப்பா என்ன கட்டிக்கோ இல்லைக்கு நான் மாமரத்துல போய் கட்டிக்கோ அடுத்து பாருங்க கம்பி மேல நடப்பாங்க தண்ணியில நடப்பாரு என்னப்பா இன்னொரு வாட்டி சொல்லுங்க கம்புல கம்பு 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 மேல கம்பியில நான் நடந்து கம்பி அதுக்கிட்டு கீழே விழுந்து இது அடிவாட எதுல விட்டேன்னு முன்ன பின்ன பார்த்ததில்ல பின்னாடி நான் போனதில்ல ஒரு குடத்தை வந்து வேண்டாம் தீட்டு போ அது பல்லு உனக்காக போட்டுக்கிட்டு என் பல்லு பல்லு உடையணுமா பனமரத்து ஓரத்துல பல்லாங்குழி எடையில பனமரத்து ஓரத்துல பல்லாங்குழி எடையில எட்டி தரிச்சதென்ன சொல்லையா எட்டி தரிச்சதென்ன சொல்லையா இப்ப 8 நாளா காணலையே என்னையா என்னையா பனமரத்து ஓரத்துல பல்லாங்குழி அடகில எட்டி பருத்தன சொல்லையா ஒரு 8 நாளா காணலையே என்னையா சொல்லையா சொல்லையா இங்க இவரையும் பாராட்டி கைதட்டி அன்புள்ளவங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இன்னும் நிறைய இல்லை கைதட்டி உள்ளவங்களுக்கு இன்னும் நிறைய நேரம் ஆடலாம். நேரம் கொஞ்சம் குறைவா இருக்கு, அதனால கொஞ்சம் பாதியோட பேச முடிஞ்சவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பேச கிடைச்சிருச்சுன்னா உன் ஆப்பாயில் தெரிக்க வச்சிருக்கலாம் போச்சு. இங்க வாங்க இங்க வாங்க, நல்லா ஆடுறீங்க. ஆமா இதுல ஏறிக்கிட்டு பாரு, இங்க வா. நல்லா இருக்கீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா ஆடுறீங்க. இன்னைக்கு தான் சந்திச்சிருச்சோம், சீக்கிரம் இல்லை சந்திச்சோம், ரொம்ப சீக்கிரம் முடிச்சாச்சு, அதனால நல்லா ஆடுறீங்க, நல்லா இருக்கு. சரி சரி இங்க வாங்க, நல்லா இருந்துச்சு மஞ்சள் வாமா. சரிம்மா நல்லா ஆடுறீங்க, நல்லா பாடுறீங்க. உங்களை பார்த்த உடனே எனக்கு காதல். ஆமா காதலனுக்கும் காதலிக்கிறதுல இந்த மாதிரி கேப்பு இருக்க கூடாது. ஏன் கேப்பு இருந்தா கேப்பு இருந்தா வேற ஒன்றா சொல்லி விட்டு நான் வாயில வரல சுட்டு காத்திருக்கணும். நாங்கெல்லாம் என்ன பண்றது? அதைத்தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால உங்களை நான் காதல் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டேன். பண்ணுங்க பாப்போம். உங்களை காதல் பண்ணலாமா? என்னோட காதல்
எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? பிடிங்க. ஹலோ, ஏன் சன்ன நிலவுக்கு என்னாச்சு? ஏன் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குண்டுமத்தி புரட்டி எடுத்த குண்டுமல்லி சரமா மந்தமாறுத முந்த நேடியில் பூத்திருக்கு. ஏன் சன்ன நிலவுக்கு என்னாச்சு? கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. நிலவுக்கு என்னாச்சு? கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குண்டுமத்தி புரட்டி எடுத்த குண்டுமல்லி சரமா அந்த மாறுத முந்த நேடி பூத்திருக்கு. ஏன் சன்ன நிலவுக்கு என்னாச்சு? என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கு அது தெரியும். எத்தனை வேகம் என்னிடம் உண்டு இருட்டுக்கும் உனக்கு அது புரியும். கச்சை கட்டி பூ பூத்த பூந்தோட்டமே உச்சி முதல் நான் அடைய தேடி பாச்சுமே பத்தி வீரர் போதாது என் மோகமே லட்ச வீரர் நீ கொண்டு வா மேகமே ஏமுக்கு மறிச்சுடர் முன்னே வளர்ந்திட பூத்திருக்கு. என்னாச்சு? என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. முக்கணி அதில் முக்கியம் கொண்ட போர்க்கணி போர்க்கணி பார்த்து விட்டேன். பெண்ணின் பத்தியம் தீர ஓரிடும் ஓரிடும் வேர்த்து விட்டேன். பூர்வ ஜன்மவார் வந்த நீ வந்தது என்னை சுத்தி உன் கைகள் பூ போட்டது. தன்னந்தனி தீவாக நான் வாழ்ந்தது என்றும் இனி நீங்காது நாம் சேர்ந்தது. ஏவெல்ல மனசுக்குள் வெட்ட சிரிப்பினில் பூத்திருக்கு. என் நிலவுக்கு என்னாச்சு? கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குண்டுமத்தி புரட்டி எடுத்த குண்டுமல்லி சரமா மந்த மாறுத முந்த